ஐயா போதுங்க, ஜீரணம் ஆகாது. போடா, உனக்கு தெரியாது. எனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வெங்காய வெங்குமதியும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அடியே நான் தான். கொத்தவால் சாவடியெல்லாம் வெங்காய வியாபாரம். இது வந்து நம்ம இது சம்சாரமா மாதிரி மாதிரியா? வீடு காலியாத்தான் இருக்கு. நீங்க வருவீங்கன்னு புரோக்கர் சொன்னா. வாங்க பாடி. ஆமா, கஞ்சிட்டார் வீட்டுக்கு ஆளு வந்தாச்சு. வாங்க வாங்க. எனக்கு என்ன பேராசையா? அது கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயங்க. வாடகையில பாதிக்குத்தான் ரசீது, மீதி கருப்பு. அது என்னங்க? அது வெங்காய வியாபாரி, அவருக்கு தெரியும். சும்மா சும்மா ரெடி சும்மா ரெடி. என்னங்க இந்த அமைதியான வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லாட்டரி சீட்டு வேற வாங்கியிருக்கேன். ராசியான வீடுங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமாங்க. கூட்டு அட்வான்ஸ். கொத்தவால் சாவடி பக்கத்தாப்லயே இருந்தவ வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியான. கோவிந்தா கோவிந்தா. என்னங்க இது? ஜன்னல் வரங்களே. உடியா உடியா, ரொம்ப நேரமா விடு. தலியா ஏயா, இது அமைதியான இடமா? பக்கத்துல இருக்கிற வீடா இல்ல விருது காட்சி சாலையா? இந்த முட்டாப்பைய சுந்தரம் அவன் வீட்டை இந்த குரங்கு பசங்களுக்கு வாடகைக்கு விட்டாலும் விட்டா, இதுங்க அவனுக்கு வாடகை கொடுக்கறது இல்ல, ஏன் உசை வேற வாங்குதுங்க. கொண்டா அட்வான்ஸ் கொண்டா. அட்வான்ஸ் எத்தனை மாட்டேன், அது மாட்டேன். ஓடி ஓடி ஓடின்னு என்ன பத்தி ஐயா சொல்ற? ஓடின்னு சொல்லதான் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க. அங்க சொல்லு. ஓடி 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 ஓடி. ஏண்டா அயோக்கிய பசங்களா, ஏண்டா என் தாலி அறுக்குறீங்க? இந்த பொருளை பாரு. ஏன்டா இப்படி சத்தம் போடுறீங்க? உங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றப்பா? மூஞ்சி கிளப்ப. மீச வேறையா? அடச்சே உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. உனக்கெல்லாம் சோறு போட்டு வளர்க்கிறான் அந்த ஒண்டி கட்ட, அவனை சொல்லணும். லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. லட்சுமி வந்தா என்ன, செட்டியார் வந்தா என்ன, ரெண்டு ஒண்ணுதான் சார். டே பசங்களா, விடாதீங்க செட்டியார, மடிய புடிங்க. பணமா கொட்ட போறார். கொட்டுவாரு கொட்டுவாரு, கொடுக்கிருந்தா கொட்டி இருப்பாரு. ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? வந்தவன் முழுசா 5000 ரூபாய் கொடுத்தான். கையை நீட்டி வாங்கணுமே இல்லையா? இந்த குரங்கு பசங்க சத்தத்தை போட்டு அவனை விரட்டி விட்டானுங்க. ஏன்டா என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? ஆத்திரப்படாதீங்க செட்டியார். இந்த ஆசிரமத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இந்த குழந்தைகளை எல்லாம் வளர்க்கறதா இருந்தா சாதாரணமான காரியமா? நாட்டுல விலைவாசி அதிகமாகிட்டே போகுது, எனக்கு வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இவங்களுக்கெல்லாம் வயிறான சாப்பாடு போட என்னால முடியல. நான் என்ன செய்யறது? அதுக்கு நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? இந்த மாதிரி காரியம் எல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷால் பணம் படைச்சவங்க செய்யக்கூடியது. இந்த குழந்தைகள்லாம் யாரு தெரியுமா? எனக்கு தெரியாது. எல்லாம் உங்களை மாதிரி உள்ள உங்களுடைய குழந்தைங்க தான். ஐயோ, என் குழந்தைன்னு சொல்லிடுவா போல இருக்க. பாவம், உங்க தங்கமான மனசுக்கு தான் ஆண்டவன் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கலையே. எனக்கு குழந்தை இல்லைங்கிறத சொல்லி காட்டுறியா? உன்னால குழந்தைகளை காப்பாத்த முடியாட்டி போனா கடவுள் மேல பாரத்தை போட்டு கிருஷ்ணாராமன் கடையே. செட்டியார், இப்ப நீங்க எங்க பக்கத்து வீட்டுல தனியா இருக்கீங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. யாருக்கு? உங்களுக்கு. இருக்கட்டுமா போகட்டுமா, இருக்கட்டுமா போகட்டுமான்னு நடு ராத்திரில இழுத்துக்குது. அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான் இருந்தா உங்க கதி என்ன ஆகும்? ஏண்டா எனக்கே சங்கூதிரியா? அயோக்கிய பசங்களா, அதை இதை காட்டி பயமுறுத்தி என்கிட்ட பணம் பறிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன செய்யறது செட்டியார், உங்ககிட்ட தானே அது இருக்கு. நான் உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்டா.
கைய உருட்டு இந்த தேங்க்ஸ் செட்டியார். பெரிய தேங்க்ஸ். இந்த பாரு இனிமே சத்தம் வந்து மூச்சு விட மாட்டாங்க. அதான் கேட்டேன். இப்ப யாராருக்கு என்னென்ன வேணும்? எனக்கு மிட்டாய் வேணும். ஓ எஸ். மாமா எனக்கு புத்தகம் வாங்கணும். ஓ எஸ். அங்கிள் எனக்கு பேக் வேணும். ஓ எஸ். அங்கிள் எனக்கு பந்து வேணும். ஓ எஸ். மாமா எனக்கு ஒரு சாம்பார் தொட்டி வேணும். சரி கமான் எல்லாரும் புறப்படுங்க போய் வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாப்பா கோட்டீஸ்வரா. பாத்தீங்களா இந்த தடவை எவ்வளவு அழகான படங்கள் கொடுத்து வந்திருக்கேன். பணம் எடுங்க. ஐ எம் சாரி. இனிமே இந்த மாதிரி குழந்தைங்களோட போட்டோக்களை என் பத்திரிகையில போட போறது. ஏன் சார்? என் பத்திரிகைய உன் அநாத ஆசிரமத்து போட்டோ ஆல்பம் நினைச்சியா? நீ பாட்டுக்கு குழந்தைங்க போட்டோக்களா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. நான் பாட்டுக்கு என் பத்திரிகையில போட்டுக்கிட்டே இருக்கேன். பாக்குறவங்க இது என்ன பாப்பா மலரான்னு கேக்குறாங்க. கேட்கிறவன் மடையா சார். ஐ எம் சாரி சார். குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம்னு நீங்க சொல்றதுதானே சார்? என் பத்திரிகையை வாங்குறவங்க அந்த தெய்வத்தை வேற பல அழகான ரூபங்களையும் பார்க்க விரும்புறாங்களே. சார் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே இப்படி பேசலாம் எப்படி? இத பார்ப்பா, குருவி கூடு கட்ட நினைக்கணுமே ஒழிய கோபுரம் கட்ட நினைக்க கூடாது. உன் வீட்டு வாடகை பாக்கியே ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு வீட்டுக்காரர் சொல்றாரு, உண்மைதானா? என்ன சார் செய்யறது? குழந்தைகள் வசதியா வாழணுங்கிறதுக்காக என் நிலைமைக்கு மேல அந்த பெரிய வீட்டை எடுத்துட்டேன். இப்ப அந்த கடன் தான் பெருசா இருக்கு. என்னைக்கு வீட்டுக்காரு சாமான எல்லாம் தூக்கி நடுத்தருவுல வைக்க போறாரோ, என்னைக்கு குழந்தைகளோட நான் நடு ரோட்ல நிக்க போறனோ எனக்கே புரியல. போங்க. உனக்காக நான் ஒரு உதவி செய்யறேன். என்ன சார்? குழந்தை இல்லாத பணக்காரங்களுக்கு குழந்தை தேவைன்னா உன் ஆசிரமத்துல வந்து குழந்தைய வாங்கிக்கலாம்னு என் பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுத்துறேன். அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம் சார். இப்ப தேவைக்கு பணம் வேணுமே. நான் 500 ரூபாய் தர தயாரா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சார். கொடுங்க. நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். ஆனா ஒண்ணு, அவசரப்பட்டேன் சார். இந்த மாதிரி குழந்தைங்க போட்டோக்களை கொண்டு வரக்கூடாது. வேற என்ன போட்டோ வேணும்? வாட் ஐ மீன் நல்ல ஜீவன் உள்ள, வாட் ஐ மீன் நல்ல அழகான, வாட் ஐ மீன் நல்ல கவர்ச்சி உள்ள, வாட் ஐ மீன். புரியுது சார், புரியுது. ஐயோ ரொம்ப நல்லா புரியுது. அதானே சார்? சார் நான் கொண்டுட்டு வர போட்டோ பார்த்து உங்க இருதயம் வாய் வழியா வரணும். வர்றேன் சார். சாரி சார், உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் சார். பணத்தை ரெடியா வச்சு. ஐயோ நான் வேணாம்னு சொல்லல. அப்படியே நில்லு. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். முடியாது, நான் இப்பவே சாக போறேன். ஐயோ நீ சாகு. சாகணும்னு வந்துட்டேன். 5 நிமிஷம் முன்ன செத்தா என்ன, பின்ன செத்தா என்ன? அது மட்டும் இல்ல, ஜனப்பெருக்கு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொன்னா கழட்டிக்கிறது தான் நல்லது. சாகிறதுலயும் ஒரு அழகு வேண்டாமோ? எங்க முந்தாடியா விடு. கைய கொஞ்சம் அப்படி நீட்டே, கழுத்து அப்படி சாயே. ஐயோ இது கடலை நிக்கிற மாதிரி இருக்கு. இதோ வர்றேன். கைய அப்படி வச்சுக்க. ஐயோ வேண்டாம். ஐயோ வேண்டாம். ஐயோ வேண்டாம். ஐயோ வேண்டாம். போலீஸ்காரங்களா பாக்குறாங்களே. அம்மா எனக்கு 500 ரூபாய் போயிடுமா? கைய இப்படி வச்சுக்க. மூஞ்சிய அப்படி வச்சுக்க. மூஞ்சில மரண வெறி இருக்கணும். இப்ப நீ சாக போற. எங்க ரெடியா? ரெடி ரெடி ரெடி. இப்ப சாவு. ஐயோ ஏன் எழுகிற? அப்படின்னா நீ சாக போறது இல்லையா? பாருமா, சாகிறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு பபகடைன்னு குதிச்சுடு. கடல் தண்ணி குளுகுளுன்னு செத்து போயிடலாம். ஏன்னா நீ சாகறதுக்கு முன்னால ஒரு போட்டோ எடுத்துட்ட. செத்து கரையில ஒதுங்கும் போது ஒரு போட்டோ எடுத்துட்டேன்னா 500 500 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டோவே யாருக்கு கிடைக்காதுமா? என் கண்ணுல கொஞ்சம் செத்துமாமா. நான் பொண்ணா பிறந்த வேளை. எல்லாரும் பாக்குறாங்க. ஏன் எழுதுற?
ஏன் வயித்த பிடிக்கிற? பசிக்குதா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சா? நான் 4 நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறேன். சாப்பிட்டுட்டு வந்து கடல்ல குளிச்சிடணும். என்னை ஏமாத்த கூடாது. செத்து போயிடணும். வா. இதுவா சவர கேஸ்? ஐயோ ஐயோ ஐயோ. பாடி ஒரு வழியா முடிஞ்சுதா? தண்ணிய ஊத்துறா கை கழுவ, எழுந்திருக்க முடியாது கேஸ். கை தாங்கல கை தாங்கல. அப்புறம் என்ன மேற்கொண்டு? அக்கா ஒரு பீடா. ஒரு சோடா. மாமா அக்கா என்னமா பதிரி இருக்காங்க. அக்காவுக்கு கொட்டிக்கிட்ட டயர்டு. அக்கா படுக்க போடட்டுமா? இன்னையா உட்கார்ந்திருக்க? புறப்படு, கடலுக்கு போலாம். கடலா? ஏன் உழுவுறாப்புல அபிப்பிராயம் கிடையாதா? ஆமா, தின்னோன்னு செத்து தொலைக்கிறேன்னு. மாமா மாமா அக்கா எதுக்காக சாக போறாங்க? நான் கூட காரணம் கேட்கல. ஆமா, எதுக்காக சாக போறேன்? காரணம் என்ன? ஏதாவது கதை இருக்கா? இருந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் இருக்காங்க, சொல்லி படம் எடுக்க சொல்றேன். உன் கதையும் படமா வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் கை நிறைய காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். காசு காசு காசு. என் உயிரை விட உங்களுக்கு காசு தான் பெருசா போச்சா? உன் உயிரை பத்தி எனக்கு என்ன கவலை? நீங்களா ஏன் அழுவீங்க? செவுத்து அசிங்கமா படுத்துறேன். பசங்களா, அவ பக்கத்துல நிக்காதீங்க. போங்க அந்த பக்கம். உன் மேலே தடை விட்டியா? ஒப்பாரி வைக்கிறியா? மூஞ்சி மோர கட்டியும் பாரு. சாகர மூஞ்சியாது. நீ சாக மாட்டேன்னு அப்பவே நான் நினைச்சேன். என்ன சாக வேணான்னு உன் கைய பிடிச்சு நான் இழுக்க, சாகத்தான் போறேன்னு என் கைய பிடிச்சு நீ இழுக்க, நம்ம 2 பேர் கையும் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போக வேணாம்னு நினைச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, உன் பேர் என்ன? சீதா. சீதா. அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. அந்த சீதா நெருப்புல குதிச்சா, நீ கடல்ல குதிக்க போனியா? ஆமா, ஏன் தற்கொலை பண்ணிக்க போனேன்? புள்ள குட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஐயா, புருஷன்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம்? அப்புறம் ஏன் தற்கொலை பண்ணிக்க போனேன்? அது ஒரு பெரிய கதை. கதையா? மாங்குடி, அதுதான் எங்க கிராமம். பக்கத்துல 2 வீடு. பக்கத்து வீட்டுலதான் எங்க அத்தையும் மாமாவும் குடியிருந்தாங்க. கதை ரொம்ப நல்லா சொல்றியே. இதோட எத்தனாவது ஆளுகிட்ட சொல்றேன்? நீங்க கொஞ்சம் சும் சும். நான் சும்மா இருக்கேன்டா, நீ அவஸ்தைப்படாத. ஏன் நிக்கிற? மேல போ. அத்தை மகனுக்கு தான் என்ன கட்டி வைக்கிறதா எங்க அப்பாவும் அத்தையும் பேசி முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர் ஜனங்க எல்லாம் என்ன அந்த பையன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஊர்ல பெரிய பஞ்சம் வந்துச்சா? யாருக்கு தெரியும்? பஞ்சம் வந்துச்சு. சரி. அந்த பஞ்சத்துக்கு பயந்து அத்தையும் மாமாவும் குடும்பத்தோட பட்டணத்துல குடியேறிட்டாங்க. அப்ப நான் சின்ன பொண்ணு, வயசு 8. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? ஐயோ செப்பையில பொம்பளை கிட்ட வயசா கேக்குறேன். நீ கோச்சுக்காத, அவன் சின்ன பிள்ளை, தெரியாம கேட்டான். மேல போ. நாங்க அந்த கிராமத்திலேயே தங்கிட்டுமா. அதுக்கப்புறம் ஒரு விபத்துல எங்க அப்பா செத்து போயிட்டார். சாகும் போது எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு கவலைப்படாத, நேர பட்டணத்துல இருக்கிற உங்க அத்தை வீட்டுக்கு போ, அவங்க உன்னை அத்தானுக்கே கட்டி வச்சு சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என் சித்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணா? நிறைய பணத்தை வாங்கிட்டு என்ன ஒரு கணவனுக்கு 3ஆம் தரமா கட்டி வைக்க பார்த்தாங்க. பேஷ் பேஷ். கிழவனுக்கு 3ஆம் தரமாவா? பரவாயில்லையே, உனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அந்த கிழவன் உன்னை மக மாதிரி பாத்துக்குவானே.
ஐயோ குறுக்க பேசாதீங்க மாமா, நீங்க சொல்லுங்கக்கா. நானு எங்க விட்ட கிழவங்கிட்ட 3ஆம் தாரத்துல. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்னனா? அதான் அப்பவே சொல்லிட்டியே, மேற்கொண்டு போ. அங்க யார்கிட்டயும் சொல்லிக்காம ஊரை விட்டு ஓடியாந்துட்டேன். பட்டணத்துல தேடி அலைஞ்சு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சேன். அம்மாடியோ, எவ்வளவு பெரிய பங்களா! பயந்து பயந்து உள்ள போனனா யார் நீ? லட்சுமி அம்மா இருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, இவர்தான் அத்தை. ஏய், நீ யாரு? எதுக்காக அம்மாவை பார்க்கணும்? என்ன தெரியலீங்களா? நான் தான் சீதா. சீதானா? ராமாயணத்து சீதையா? இல்லைங்க, உங்க மாமா பொண்ணு. அதாங்க மாங்குடி மாணிக்க வாசகம் பொண்ணு. எனக்கு எந்த சீதாவையும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி சொல்லிட்டா எப்படிங்க? நான் உங்களைத்தான் கட்டிக்கணும்னு எங்க அப்பா. இத பாரு, அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே போல அவரால் நிச்சயிக்கப்பட்ட உறவுகளும் அப்பவே செத்து போச்சு. வரவங்க என்னைக்குமே சாகிறது இல்லைங்க. அதனாலதான் உயிர் போகும்போது கூட எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நீ உங்க அத்தை வீட்டுக்கு போ, அவங்க உன்னை ஆதரிச்சு உன் அத்தானுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னாரு. கல்யாணமா? உனக்கும் எனக்கும் கல்யாணமா? உன்னை போல படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பெண்ணுக்கும் என்ன போல படிச்ச ஒரு பணக்கார வாலிபனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா? கதைகள்ல வேணா படிக்கலாம், ஆனா நடைமுறைக்கு அது ஒத்து வராது. ஏங்க ஒத்து வராது? நான் உங்களுக்கு ஏத்த மனைவியா நடந்து காட்டுறேங்க. என் வீட்டு வேலைக்காரி கூட எனக்கு ஏத்தவள நடந்துக்குவா, அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வேலைக்காரியோடவா என்ன ஒப்பிட்டு பேசுறீங்க? அவ உன்னை விட நாகரிகமா நடந்துக்குவா. இப்படி எல்லாம் என்ன கேவலப்படுத்தாதீங்க. நானும் நாகரிகமா நடந்துக்க கத்துக்கிறேங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. நான்சென்ஸ். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அவமானம் இல்ல? உரிமை இருக்கிற இடத்துல கேக்குறதுல என்னங்க அவமானம்? உனக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அந்த பணத்தோட உரிமை கொண்டாட வந்திருக்கேல்ல? ஐயோ, இல்லைங்க, சத்தியமா அப்படி இல்லைங்க. இல்லன்னா மரியாதையா வெளியே போயிடு. என்னங்க, இந்த வீட்டை விட்டா எனக்கு வேற போக்கிடமே கிடையாதுங்க. என்ன எங்கெங்க போ சொல்றீங்க? ஊர்ல எத்தனை ஆறு இருக்கு, எத்தனை குளம் இருக்கு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு படல? இங்க வந்து ஏன் கழுத்து இறக்குற? கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணு இவ்வளவு சொல்லி எதிர்க்க வந்து நின்னுகிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? காசுக்காக மானத்தை விக்க இப்படி எத்தனை பேர் காமி இருக்கீங்க? என்ன வார்த்தை சொன்னீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்க, அது பெரிய பாவம். ஆமா, இவ பெரிய பத்தினி சபிக்கிறான். மரியாதையா வெளியே போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? போலீஸா? வேண்டாங்க, போயிடுறேன். நானே போயிடுறேங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.